சினிமாவில் ஹீரோக்கள் மாறுவாங்க, டைரக்டர் மாறுவாங்க, டெக்னாலஜி மாறும். ஆனா 50 வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்துல ராஜா ஒருத்தர் மட்டும்தான். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, பீச்சுதான். திரைப்படங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற பல மாசான ரகசியத்தை தேடி போறதுதான் நம்ம சேனலோட வேலை. வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். நான் உங்கள் லோகன். இன்னைக்கு நம்ம சாதாரணமான வீடியோவை பார்க்க போறது இல்ல, ஒரு இசை சகாப்தத்தோட வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். முடிச்சிடலாமா? காதல், கஷ்டம், சந்தோஷம், தனிமைன்னு எந்த எமோஷனையும் கடந்தாலும் நமக்கு துணையா நிக்கிறது இவரோட இசை மட்டும்தான். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் சுய கட்டுப்பாடு. 1500 படங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மெட்டு, எத்தனை பீஜியம். ஒரு மனுஷன் தூங்காம உழைச்சா கூட இந்த நம்பரை நெருங்குறது கஷ்டம். இந்த இசை ஞானியோட வெற்றியின் ரகசியம் என்ன? வாங்க அந்த இசை சாம்ராஜ்யத்துக்குள்ள போகலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இன்னைக்கு அவர் இசை கடவுள். ஆனா அந்த இடத்துக்கு அவர் சும்மா வந்துடல. 250 படங்களுக்கு மேல உதவி இசையமைப்பாளராக ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காரு. அன்னைக்கிளி பட வாய்ப்பு வந்தப்போ இந்த அனுபவம் இருந்தும் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சாம். தனிக்காட்டுல விடப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வுன்னு அவரே சொல்லியிருக்காரு. தினமும் மெட்ராஸ் கடற்கரையோரம் நடந்துகிட்டே யோசிப்பாராம். அப்படி ஒரு நாள் நடக்கும்போது உதிர்த்ததுதான் அன்னைக்கிளி உன்னை தேடுதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. இன்னைக்கு நம்ம கிட்ட எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா வாசிச்சா கூட அதை மட்டும் கட் பண்ணிட்டு திரும்ப வச்சுக்கலாம். ஆனா 80கள்ல அப்படி கிடையாது. லைவ் ரெக்கார்டிங் முறை. 100 இசைக்கலைஞர்கள் ஒரு ரூம்ல இருப்பாங்க. என்ன வாசிக்கணும் 99 பேர் சரியா வாசிச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே மொத்த பாட்டையும் முதல்ல இருந்துதான் வாசிக்கணும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆனா ராஜா சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா அவர் எழுதுற நோட்ஸ்ல ஒரு புள்ளி கூட தப்பு இருக்காதான். ஒரு படத்தோட மொத்த ரீ ரெக்கார்டையுமே 3 அல்லது 4 நாட்களில் முடிச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த படத்துக்கு போயிருவாரு. இன்னைக்கு ஒரு படத்தோட பிசினஸ் ஹீரோவை வச்சுதான் நடக்குது. ஆனா 80s 90கள்ல ஆடியோ ரைட்ஸ் இளையராஜாங்கிற அந்த 5 எழுத்துக்காக மட்டும்தான் வித்துச்சு. பல படங்கள்ல கதையே இல்லாம பிளாப் ஆகிற நிலைமையில இருந்தப்போ ராஜா சாரோட பாட்டுக்காக மட்டுமே தியேட்டர்ல 100 நாள் ஓடின படங்கள்லாம் இருக்கு. தியேட்டருக்காரங்க கேட்கிற முதல் கேள்வி படம் எப்படி இருக்குன்னு கிடையாது, பாட்டு ராஜா சார் தானே என்பதுதான். ஒரு நல்ல பீஜம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அது சீன்ல இருக்கிற எமோஷனலா டபுள் ஆக்கணும். ஆனா ராஜா சாரோட பீஜம் அந்த சீனுக்கே உசுர கொடுக்கும். ஹீரோ ஹீரோயின் பேச வேண்டிய வசனத்தை எல்லாம் பின்னணியில வர்ற அந்த ஒற்றை வயலின் புல்லாங்குழலும் பேசிட்டு போயிடும். எந்த இடத்துல மியூசிக் போடணும்னு தெரிஞ்சதை விட எந்த இடத்துல சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு ராஜா சாருக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க யாருக்கும் தெரியாது. கர்நாடகா சங்கீதத்தை பக்கா கிளாசிக்கா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த காலத்துல அதை சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி ரோட்ல கொண்டு வந்து சேர்த்தாரு. அதே மாதிரி எந்த ஒரு சிம்போனி நோட்ஸையும் கலந்தாரு பாருங்க. அங்கதான் எல்லாரையும் விட பல மடங்கு உயர்ந்து நின்னாரு. கிராமத்து நாடகத்துல லண்டன் ஆர்கெஸ்ட்ராவை வாசிக்க வச்ச மேஜிக் அது. ஒருத்தரோட தூக்கத்தை போக்கி ஆறுதல் தரும் ஆயுதம் உலகத்துல ஏதாவது இருக்கா? இருக்கு. அவர் பாட்டு கேட்டா அழுகும் குழந்தை கூட அழுகை நிறுத்தும் மாமாம். இதுக்கு அவர் சொல்ற ரீசன், நான் அந்த குழந்தைக்காக பாட்டு போடல. சுத்தமான இடத்துல இருந்து ஸ்வரங்கள் பிறக்கிறதால அந்த பாட்டுக்கு அவ்வளவு வலிமை கிடைக்குது. நான் இசையமைக்கும் போது என் மனசுல எதுவுமே இருக்காது, அதை வெற்றிடமா தான் வச்சிருப்பேன்னு சொல்றாரு. கோவிலுக்கு போய் கற்பூர ஆராத்தி காட்டுறப்ப கூட நம்ம மனசு எங்கேயோ அலைப்பாயும். ஆனா அவரோட ஜனனி ஜனனி பாட்டு ஒரு நொடியில் அந்த மனசையே அமைதியாக்குது. அந்த வெற்றிடத்துல இருந்து உருவான இசைதான் இன்னைக்கு பல பேரோட மனசுல இருக்கிற வெற்றிடத்தை நிரப்பிருக்கு. அரை நூற்றாண்டை கடந்த நிலையில சமீபத்துல சென்னையில நடந்த பிரஸ் மீட்ல அவர் பேசின வார்த்தைகள் பக்கா மாஸ். எல்லாரையும் உங்களை இசை கடவுளாக பாக்குறாங்களேன்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளே, வருடங்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்து போகுது, நான் அப்படியே தான் இருக்கேன். கடவுளுக்கு தான் கடவுள் தான் நினைப்பு இருக்குமா? ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பாக்குறாங்க, அவங்க அன்பை காட்டுறாங்க, அவ்வளவுதான். ரொம்பவே கூலா சொல்லிட்டாரு. தற்பெருமை இல்லாத இந்த குணம் தான் அவரை இன்னும் சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கு. சினிமா இசையோடு அவர் பயணம் நிக்கல. லண்டன் ராயல் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்போனி அரங்கேற்றம் செஞ்ச முதல் ஆசிரியர் ராஜா தான். இப்போது விரைவில் எனது 2வது சிம்போனியும் வருதுன்னு ஒரு தரமான சம்பவத்துக்கு லீட் கொடுத்திருக்காரு. இந்த பேட்டில் அவர் சொன்ன கடைசி வார்த்தை, நான் இல்லாமல் போனால் கூட எனது பாடல்கள் தரும் கொண்டாட்டம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அது வெறும் வார்த்தைகள் இல்ல, பல தலைமுறைகளுக்கான சாத்தியம். ராஜா சாரோட 1500 படங்கள்ல உங்க மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான பாட்டு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே போல தரமான சினிமா வீடியோக்களுக்கு நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லோகன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ.